எழுத்தாளர் மகிழினி பாலா அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். அத்தியாயம் 46. அலமேலு டிஃபன் செய்தவுடன் அனைவரும் இரவு உணவு சாப்பிட்டனர். லட்சுமி அம்மா தனது மகளிடம் பவானிக்கு திருமணம் செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பவானிக்கு நல்ல இடமாக அமைந்தால் இந்த வருடமே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்றார். லட்சுமி அம்மா தன்னுடைய கணவரிடம், ஏங்க, நம்ம பங்காளி செல்வநாதன் மகன் நிறைய படிச்சுட்டு இப்ப வெளியூர்ல தானே வேலை பார்க்கறான். அவனுக்கு நம்மளோட பவானியை கேட்டு பார்க்கலாமேங்க. அந்த பையனை பார்க்க நல்லாவே இருப்பான். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவனும் நல்ல பையன். சொந்தக்காரவங்களுக்கு பவானியை கட்டி கொடுக்கறதால நம்மளும் தெரியாத இடம்னா பயப்பட தேவையில்லைங்க. நல்லசாமிக்கு தன்னுடைய மனைவி சொல்லியது நல்ல யோசனையாகப்பட்டது. உடனே அவரும், ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். அவங்க நம்மளை விட வசதியில ஒரு படி மேல இருக்கவங்க. நாம வழியினா போய் மாப்பிள்ளை கேட்டா என்ன சொல்லுவாங்களோ. இதுக்கும் கேட்டு பார்க்கலாங்க. சரிம்மா, நானே பையனோட அண்ணன்ட்ட பேசுறேன் என்றார். அலமேலு, நாம போய் வழியனா மாப்பிள்ளை கேட்டா அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்க போறாங்கப்பா. அதுவும் அவங்க பணம், நகை, சீர்வரிசை நிறைய எதிர்பார்க்கறவங்க. நம்மள்ட்ட பவானிய வேணான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா நமக்கு தானே அசிங்கம். லட்சுமி அம்மாவும், வீட்டுல வயசு பையன் இருக்கும்போது மகனுக்கு உங்க பேத்திய கட்டி கொடுக்க சொல்லி கேக்குறீங்களேன்னு அந்த செல்வநாதனோட மனைவி செல்லமா சொன்னாலும் சொல்லுவாரு. அலமேலு உடனே, தம்பிய படின்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்ட. அவனும் படிக்கிற வயசுல படிக்காம ஊர் சுத்திட்டு இப்ப இவனோட வயசு பசங்க எல்லாரும் படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கானுங்க. இவனுக்கு கர்ணன்னு பேரு வச்சதுக்கு ஏத்த மாதிரி அவனும் கும்பகர்ணனை போல ஊர் சுத்தவும் தூங்கவுமா இருந்துட்டான் என்று தன்னுடைய தம்பியை குறை சொல்லி ஆதங்கப்பட்டார். லட்சுமி அம்மா தன்னுடைய மகளிடம், என்னம்மா, உன்னோட தம்பிய நீயே குறை சொல்றியே? நீயே பவானி அவனுக்கு கட்டி கொடுக்க யோசிச்சா வேற யாருமா அவனை நம்பி பொண்ணு தருவாங்க என்று புலம்பினார். நல்லசாமி, நம்ம அலமேல சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உள்ளத தானே சொல்லுது. எவனை கட்டிக்கிட்டு நம்ம பேத்தி பெரிய படிப்பு படிச்சுட்டு இவனுக்கு வயல வரப்பண்ணி ஏறி இறங்கி சோறு தொக்க சொல்றியா என்றார். லட்சுமி அம்மாவுக்கு பொசுக்கென்று கோபம் வந்துவிட்டது. என்னதான் இருந்தாலும் பெற்ற வயிறு கலங்கத்தானே செய்யும். பெற்ற பிள்ளையின் மீது உள்ள பாசம் லட்சுமி அம்மாவை அப்படி நினைத்து கலங்க வைத்தது. இவ்வளவு நேரம் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்ட வீராசாமிக்கு கோபம் வந்தது. இவர்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல், சரி, போய் படுத்து தூங்கலாம். இப்படியே எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்க போறீங்க? பவானிக்கு அதது நடக்க வேண்டிய நேரத்துல நல்லபடியா நடக்கும். இப்பவே எதுக்கு இப்படி ஆள் அழுக்க புலம்பிக்கிட்டு தூங்காம உட்காந்துருக்கீங்க என்றார். வீராசாமி மாமனாருக்கு கட்டில் எடுத்து போட்டு போர்வை, பெட்ஷீட், தலகாணி எல்லாம் வைத்துவிட்டு மாமனாரை கூப்பிட்டு, வாங்க மாமா, வந்து படுத்து தூங்குங்க. இப்பவே மணி 11க்கு மேல ஆயிடுச்சு என்றார். அலமேலுவும் அம்மாவை பாத்ரூம் போக உதவி செய்தவர் குடிக்க தண்ணீர் கொடுத்து படுத்து தூங்க சொல்லி படுக்க மெத்தையை விரித்து விட்டார். நல்லசாமி மகளிடம், காலையில ஊருக்கு கிளம்புற மாலமோ என்றார். அப்பா, 2 நாள் இருந்துட்டு போகலாமே. நானும் நீங்க வந்ததுல இருந்து பலகாரம் எதுவுமே செய்யல. உடனே லட்சுமி அம்மாவும், அதுக்கு என்னம்மா அலமோ, நாங்க என்ன சின்ன பிள்ளையம்மா இதுக்கு போய் வருத்தப்படுற? உங்க அப்பாவுக்கும் சுகர், பிரஷர்னு எல்லாம் அழையா விருந்தாலையும் வந்து ஒட்டிக்கிட்டு அவராலையும் பலகாரம் சாப்பிட முடியாது. என்ன செய்ய, கால நேரம் இந்த காலத்துலதான் இப்படி பல நோயும் வருது. ஒவ்வொன்றுக்கும் புது புது பேரும் சொல்றாங்க. நமக்கு அந்த நோயோட பேர் கூட வாயில நுழையவே மாட்டேங்குது. அந்த காலத்துலலாம் உங்க பாட்டி தாத்தா எல்லாம் எவ்வளவு ஊக்கமா இருப்பாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. வயசான பிறகு நிறைய வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு எந்த நோயும் வந்ததில்ல. உடல் உழைப்பும், நல்ல சத்தான உணவும், தூய்மையான காற்றும் அன்னைக்கு காலத்துல கிடைச்சது. நோய்களும் அவங்கள பார்த்து பயந்து ஒதுங்கி போச்சு. ஆனா இன்னைக்கு காலத்துல எல்லா வியாதியும் வருது என்று சொல்லவும், நல்லசாமி, எதுக்கு இந்த நேரத்துல போனதை வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ போய் படுத்து தூங்குமா. அலமோ, இவ பாட்டுக்கு வெட்டா விடியற வரைக்கும் கதை பேசிட்டே இருப்பா. லட்சுமி அம்மாவுக்கு கோபம் வந்தது. அலமோ, இந்த மனுஷனுக்கு எந்த நேரமும் என குறை சொல்றதே வேலை. மனுஷனுக்கு வயசாகிட்டா வாயே சும்மா இருக்காது போல என்றார். நல்லசாமி, நான் சொன்னதே என்கிட்ட திரும்ப சொல்றியா? 2 பேரும் இந்த ராத்திரி நேரத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க. படுத்து தூங்குங்க என்று சொல்லி அலமேலு சிறிய குண்டு பல்பு போட்டுவிட்டு டியூப் லைட்டை ஆஃப் செய்தார். எதுக்குமா, இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுமா என்றார் லட்சுமி அம்மாள். இருக்கட்டுமா, ராத்திரி நேரத்துல பாத்ரூம் போக சிரமமா இருக்கும். இருட்டுல போய் எப்படி லைட்டை போடுவீங்க என்று சொல்லிவிட்டு சிறிய லைட்டை போட்டவர் குளிர்காலமாக இருக்கவும் போர்வை, பெட்ஷீட் எல்லாம் எடுத்து கொடுத்து போர்த்தி கொள்ள சொல்லிவிட்டு சென்று படுக்கும்போதே மணி 12 ஆகிவிட்டது. வீராசாமி தன்னுடைய மனைவி இவ்வளவு நேரமாகி படுக்க வரவும், இப்பவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, காலையில சீக்கிரமா எழுந்து சமையல் செஞ்சு பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பணுமே என்று சொல்லவும், அதுக்கு என்னங்க செய்யறது? எங்க அம்மாவும் அப்பாவும் எப்பவாதுதான் ஊர்ல இருந்து வராங்க.
அவங்க இங்க இருக்க போதுதான் நானும் மனசு விட்டு அவங்கள்ட்ட பேசவும் முடியுது. சரிம்மா, நீ தூங்க தெரியாம சொல்லிட்ட. சரிங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம் என்றார். நாமும் இப்படியே பேசிக்கொண்டே இருந்தால் வம்புதான் வரும் என்று நினைத்தவர் அமைதியாக படுத்து போர்வையை போற்றிக்கொண்டு கண்களை மூடி படுத்த அலமெழுவுக்கு தூக்கம் வரவில்லை. இவ்வளவு நேரம் ஆகியும் ஏனோ என்று தூக்கம் வரவில்லை. பெண்கள் திருமணம் செய்து கணவர் வீட்டுக்கு சென்ற பிறகு ஊருக்கு எப்பொழுதாவது அவர்கள் மகளை தேடி வந்தாலும், மகள்கள் தங்களுடைய பெற்றவர்களுடைய வீட்டுக்கு சென்றாலும் மட்டுமே பெற்றவர்களிடம் உட்கார்ந்து பேசி பாசத்தையும் அன்பையும் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. பெண்களும் அவர்களின் பெற்றவர்களுக்கும் எத்தனை வயது ஆனாலும் அன்பு பாசம் மட்டும் எப்பவும் மாறவே மாறாத அல்லவா? அவர்களுக்கு வயது ஆக ஆகத்தான் அன்பும் பாசமும் அதிகரிக்கிறது. இன்னைக்கு மதியம் அம்மா படுத்து தூங்க சொல்லவும் அவரோட பிடிவாதத்துல கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு அம்மாவோட படுத்து தூங்கிட்டேன். இப்ப தூக்கம் வரல. கண்களை மூடி படுத்தும் தூங்காமல் புரண்டு படுத்துக்கொண்டே இருக்கவும் வீராசாமி மனைவியை கவனித்தவர், இவளுக்கு கால்வலி அதிகமா இருக்கும் போல என்று நினைத்தவர் கடுகு எண்ணெயில் செய்த தைலம் அலமேலுவுக்கு கால்வலிக்காக வாங்கி வைத்து இருந்ததை எடுத்து வந்து தன்னுடைய மனைவியின் கால்களில் தேய்த்து விட்டார். அலமேலுவும் நம் மீது உள்ள அக்கறையில் தைலம் தேய்க்கிறார். ஆனாலும் அவர் ஏதாவது நம்மை பற்றி சொல்லிவிட்டால் நமக்கும் கோபம் வந்துவிடுகிறது என்று நினைத்து கொண்டே காலில் இதமாக தேய்த்த தைலத்தில் கால்வலியும் குறையவும் அலமேலு கண்களை மூடி தூங்கினார். அதிகாலையில் பகலவன் தன் பணியை தவறாமல் செய்வதைப் போல அலமேலு காலையில் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகி வந்து காஃபி போட்டு குடித்தவர் பரபரப்பாக சமையல் வேலைகளை செய்து முடித்தார். அத்தியாயம் 47. காலை டிஃபன் மதிய சாப்பாடு எல்லாம் செய்து முடித்து டிஃபன் பாக்ஸில் ஒவ்வொருவருக்கும் சாப்பாடு போட்டு வைத்துவிட்டு டிஃபன் எடுத்து வந்து அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறினார். சாப்பிட்டவுடன் நல்லசாமி தன்னுடைய மருமகனிடம், நாங்க ஊருக்கு கிளம்புறோம் மாப்ள என்றார். வீராசாமி மாமனாரிடம், இன்னும் 2 நாள் இங்கே இருங்க மாமா என்றார். இல்லங்க மாப்ள, உங்க வயல்ல நிறைய வேலை இருக்கு. தம்பி ஒருவன் தனியாளா இருந்து என்ன செய்வான்? மாடு கணைய பார்த்துக்கிட்டு வயலுக்கு போயிட்டு வர அவனுக்கு சிரமமா இருக்கும். பிள்ளைங்களுக்கு லீவ் இருக்கும்போது நீங்களும் அலமோ பிள்ளைங்களை அழைச்சுக்கிட்டு ஊருக்கு வாங்க தம்பி. கிராமத்துல 2-3 நாளாவது இருந்துட்டு வரலாம் என்று கூறினார். சரிங்க மாமா, நாங்களும் ஸ்கூல் விடுமுறையா இருக்கும்போது ஊருக்கு வரோம். இன்னைக்கு மதியம் சாப்பிட்ட பிறகு மதியத்துக்கு மேல ஊருக்கு போகலாம். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு மதியம் வீட்டுக்கு வந்து உங்களை பஸ் ஏத்தி விடுறேன் என்று சொல்லியவர் தன் மனைவியிடம், நான் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வரமா என்றவர், பவானி இருமா, நான் பார்கவே ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன் என்றார். அப்பா, நான் நடந்தே ஆபீஸ் போய்க்கிறேன். எனக்கு தினமும் நடந்து போறதால காலையில வாக்கிங் போன மாதிரி இருக்கும் என்றாள். சரிம்மா, நீ ரோட்ல பாத்து போமா என்று சொல்லிவிட்டு வண்டியை எடுத்தார். பரமேஷ் தன்னுடைய பெற்றவர்களிடம் தாத்தா பாட்டியிடமும் சொல்லிவிட்டு பள்ளிக்கூடம் போக அவசரமாக வெளியில் வந்தார். வீராசாமி பரமேஷ் வேகமாக ஓடி வருவதை பார்த்தவர், ஏம்மா இப்பதான் கிளம்புறியா? உனக்கு நேரமாகி இருக்குமே. அப்பா, எனக்கு இன்னைக்கு பரீட்சை இருக்கு, அதனால பள்ளிக்கூடம் அழைச்சிட்டு போற பஸ் இனிமேதான் வரும்பா என்றாள். வீராசாமி மங்களிடம், பரமேஷ் நீயும் வண்டியில ஏறுமா, போற வழியில உன்னை பஸ் ஏற இடத்துல விட்டுறேன் என்றார். சரிங்கப்பா என்றவள் வண்டியில் பார்கவி ஏறியவுடன் பரமேஸ்வரியும் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். பஸ் ஏறத்துக்கு கொஞ்ச தூரம் தானே இருக்கு, எதுக்குங்கப்பா வண்டியில உட்கார சொல்லிட்டீங்களே என்று சொல்லும் போதே பரமேஷ் இறங்க வேண்டிய இடம் வந்தது. வீராசாமி வண்டியை நிறுத்தினார். பரமேஷ் அப்பாவிடமும் தங்கையிடமும் பாய் சொல்லிவிட்டு பஸ் ஏறுகிற இடத்திற்கு சென்றாள். பஸ் வருவதற்கு 5 நிமிடம் முன்பு பரமேஷ் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தவள், அச்சச்சோ சங்கீதான வர காணமே, இங்க பஸ் வர வரைக்கும் தனியா நிக்க வேண்டியிருக்கே என்று கவலைப்பட்டு கொண்டே பயத்துடன் இருந்தாள். எப்பொழுதும் காலையில் பள்ளிக்கூடம் போகிற பஸ்ஸில் ஏறுவதற்கு நிறைய பெண்கள் இங்கே நிற்பார்கள். இன்று பரீட்சை மட்டும் இருக்கவும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்காக மட்டுமே இந்த பேருந்து. அதனால் பஸ் ஸ்டாப்பிலும் கூட்டம் அதிகமாக இல்லை. பஸ் ஏறுகிற இடத்தில் தனியாக பெண்கள் நிற்கிறதை பார்த்தாலே சிலர் வந்து வம்பு பண்ணுவதை பார்த்து இருக்கிறாள். இவளிடம் 2 பேர் வந்து ஜாடையாக கிண்டல் பேசி பரமேஷை பார்த்தவாறு கேட்டார்கள். என்னடா மச்சே, சினிமாக்கு போலாமா, வரியாடா, ஜாலியா படம் பார்த்துட்டு வரலாம். அவர்கள் வேறு எதுவும் பேசி வம்பு பண்ணுவார்களோ என்று அவள் பயந்து கொண்டே நின்றாள். அந்த நேரத்தில் பரமேஷ் ஏறுகிற பள்ளிக்கூட பஸ் வந்து நின்றது. உடனே அவள் அவசரமாக பஸ்ஸில் ஏறி சென்று ஒரு சீட்டில் உட்கார்ந்து கொண்டாள். ஸ்கூல் பஸ்ல போறதுனால பசங்க பிரச்சனை பத்திய கவலை இல்ல, தைரியமா பஸ்ல போயிட்டு வர முடியுது என்று நினைத்து உள்ளுக்குள் சற்று சந்தோஷப்பட்டாள். ஆனால் அன்றைக்கு பார்கவி அம்மாவிடம் கேட்டதும் அம்மா அதற்கு சொல்லிய விளக்கமும் இப்பொழுது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அப்போது அலமேலு தன்னுடைய பிள்ளைகளிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது.
பள்ளிக்கூடம் போற வழியில பசங்க ஏதாவது வம்பு பண்ணா கண்டுக்காம வந்துருங்கம்மா. நீங்க ஏதாவது பதிலுக்கு பேசினா பிரச்சனை பெருசாகி அவங்களுக்கு உங்களை பழி வாங்கணுன்ற எண்ணம் வந்து திரும்பவும் வம்பு பண்ணுவாங்க. அதனால நீங்க தனியா வந்தாலும் தோழிகளோட வந்தாலும் பசங்க யாராவது வம்பு பண்ணா கண்டுக்காம வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று கூறி இருக்கிறார். பஸ்ல ஏறி போற வழியிலையும் வேற எங்கேயும் தனியா போகும்போதும் தப்பி தவறி கூட எதுவும் கிண்டல் செய்யற பசங்கள்ட்ட எதுவும் சொல்லிடாதீங்க என்று கூறினார். அம்மா சொன்ன அறிவுரைகளை நானும் பவானி அக்காவும் அப்படியே கேட்டுக்கிட்டோம். ஆனா பார்கவி எங்கள மாதிரி பயந்தவங்களே இல்ல. அவ யார்கிட்டயும் பயப்படாம நேருக்கு நேரா பேசிடுவா. பார்கவி, மா, நீங்க சொல்ற மாதிரி எல்லா பெண்களும் இதே மாதிரி பயந்துகிட்டே எதிர்த்து கேட்கமா போனா கிண்டல் செய்யற பசங்களை யார் தட்டி கேட்கறது என்று அம்மாவிடம் துடுக்காங்க கேள்வி கேட்டாள். அவரும் பார்கவி கேட்டதை நினைத்து கோவப்படாமல், உன்னை போல தைரியமா இருக்கிறது தவறு இல்லம்மா. ஆனா தைரியமா கேட்டாலும் பசங்களை எதிர்த்து பேசி அடிச்சுட்டாலும் அவங்க திருந்து போறதில்ல. அவங்கள தண்டிக்க போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. மகளிர் காவல் நிலையம் பெண்களோட பாதுகாப்புக்காகவே செயல்படுது. அங்க போய் அவங்கள்ட்ட புகார் கொடுக்க வேண்டியதான். காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அவங்க தவறு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க என்றார். அப்பொழுது பார்கவி, சரிம்மா என்றவள் அமைதியாக போகாமல், ரோட்ல போற வழியில தெரியாத பசங்க யாராவது வம்பு பண்ணிட்டு போயிட்டா எங்க போய் புகார் கொடுக்கறது? அவங்கள எப்படி கண்டுபிடிச்சு போலீஸ் அவங்கள தண்டிப்பாங்கம்மா? அதுவும் யாராச்சும் தப்பு செஞ்சாலே சாட்சி இருக்குதானே கேக்குறாங்க இல்லையா என்றாள். அம்மாவும், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று கேட்கவும், அம்மா, இதுக்கெல்லாம் போய் படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் ஆகணுமா? அதான் தினமும் டிவில நிறைய பாக்குறோமே. டிவி பார்த்தாலே படிக்காதவங்கள கூட தெரிஞ்சுக்குவாங்க. சின்ன குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தானே ஒவ்வொரு சீரியலையும் காமிக்கிறாங்க. அத பார்த்துதான் நானும் சட்டம், தண்டனை, போலீஸ் கேஸ் இத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். அலமேலு பார்கவியின் முதுகை தட்டி கொடுத்து, பெண் பிள்ளைங்க இப்படி ஒன்ன மாதிரி தைரியமா தான் இருக்கணும். ஆனா அதே சமயத்துல தன்னை பாதுகாக்க ஜாக்கிரதையாவும் இருந்துக்கணும் என்று கூறினார். இப்படியே பார்கவியும் அம்மாவும் பேசிக்கொண்டதை பற்றி நினைத்து கொண்டே சிந்தனையில் இருந்தவளை அவளுடைய தோழி பரமேஷ் அருகில் வந்து பரமேஷ் என்று கூப்பிடவும் நிமிர்ந்து பார்த்தாள். அத்தியாயம் 48. பரமேஸ்வரியின் தோழி அவசரமாக வந்து பஸ்ஸில் ஏறியவுடன் முன்னாடி சீட்டில் உட்கார்ந்து இருந்தவள் அடுத்த ஸ்டாப்பில் பஸ் நிற்கவும் அவளுடைய தோழி சங்கீதா வேகமாக வந்து பரமேஷ் என்று கூப்பிட்டு அவள் தோளை தடவும் தான் நிதானத்திற்கு வந்தாள். சங்கீதாவை பார்க்கவும் பரமேஷுக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இப்பொழுது தெம்பு வந்தது. தோழியை அருகில் வந்து உட்காரச் சொல்லி நகர்ந்து உட்கார்ந்தவள் தன் தோழியிடம், ஏண்டி லேட்டா வந்த? எனக்கு தனியா பஸ் ஸ்டாப்ல நிக்க பயமா இருந்துச்சு என்று சொல்லும்போதே பரமேஷ் கண்களில் கண்ணீர் அருவி போல கடகடவென வர ஆரம்பித்தது. ஏய் பரமேஷ், ஏண்டி இப்படி அழுற? என்ன நடந்துச்சு? முதல்ல அழுவுறத நிறுத்திட்டு நடந்தது சொல்லு என்று பிடிவாதமாக கேட்கவும் பரமேஷ் பஸ் ஸ்டாப்பில் நடந்ததை கூறினாள். இதுக்கு எதுக்குடி எப்படி அழற? தினமும் நடக்கிறதானே, இதுல அழுறதுக்கு என்ன இருக்கு? தினமும் எவனாவது ஒருத்தன் கிண்டல் பேசி வம்பு பண்ணதான் செய்வாங்க. அதையெல்லாம் கண்டுக்காம கடந்து போகணும். நம்மளோட வேலையில கவனம் செலுத்தி படிக்கிற வேலைய பார்க்காம இப்படி இதையே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்க என்றாள். அதுக்கு இல்லடி, ஒருத்தன் பக்கத்துல வந்து என்கிட்ட சினிமாக்கு போகலான்னு சொன்னான். அவன் கேட்ட உடனே ஓங்கி கண்ணத்துல ஒரு ஆறு விடணும் போலதான் இருந்துச்சு. அம்மா எங்க அக்காவுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னோட தங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட அவளுக்கு சேர்த்தே எங்களெல்லாம் உட்கார வச்சு பொறுமையா அட்வைஸ் பண்ணுவாங்க. யாரு உங்கள்கிட்ட வம்பு பண்ணா கண்டுக்காம வந்துருங்க. அவங்கள்ட்ட திரும்பவும் பேசி ஏதாவது பிரச்சனை வர வச்சிடாதீங்கன்னு அப்பப்ப ஞாபகப்படுத்துவாங்க. அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்வாங்கன்னு நானும் அவன் கேட்ட பிறகு அமைதியா இருந்துட்டேன். ஆனா அவன் கேட்ட கேள்வி என்னோட மனச ஊசி கொண்டு தச்ச மாதிரி வலிக்குது. இப்படிப்பட்டவங்களை யார் தான் தண்டிக்க போறாங்க என்று தோழியிடம் சொல்லி ஆதங்கப்பட்டாள். சரி விடுடி, இவனுங்களை யாராவது தண்டிக்க போறாங்க. நாம நம்மளோட பரீட்சைக்கு தேவையான பாடங்களை நினைவுபடுத்தி பார்க்கலாம் என்று சொல்லும் போதே பள்ளிக்கூடம் வந்து விட்டது. பள்ளிக்கூட வாசலில் பஸ் நிற்கவும் பிள்ளைகள் ஒவ்வொருவராக கீழே இறங்கினார்கள். சங்கீதா பரமேஸ்வரியின் தோளை தொட்டு கையை பிடித்தவள், பரமேஷ், மனசு தைரியமா வச்சுக்கிட்டே இன்னைக்கு தேர்வு எழுதுற வேலையை பாருடி என்று சொல்லிக்கொண்டே பள்ளிக்கூடத்தில் இவர்களுடைய வகுப்பிற்குள் நுழைந்தனர். பரமேஷின் தோழி அவ்வளவு சொல்லியும் பரமேஷுக்கு அவன் கிண்டல் செய்தது அடிமனதில் ஆழமாக பதிந்து விட்டது. பரமேஷ் வகுப்பு உள்ளே போன பிறகு இதை மறந்து தேர்வு எழுத தயாராகி உட்கார்ந்து இருந்தாள். சங்கீதா பரமேஷ் முகத்தை பார்த்து, ஓகே தானே, ஆல் தி பெஸ்ட் என்று கூறியவள் பரமேஷை பார்த்து, கவனமா தேர்வு எழுதுடி. இந்த எக்ஸாம் நல்லா எழுதினாதான் நம்ம முழு தேர்வு எழுதுறதுக்கு பிராக்டிஸா இருக்கும். இதை நம்ம நல்லா எழுதினாதான் கடைசியா நடக்க போற பொது தேர்வு எழுத நமக்கு ஈஸியா இருக்கும் என்று சொல்லும் போதே
பரமேஷ் கையை அழுத்தி பிடித்து ஆறுதல் கூறினாள். தேர்வு ஆரம்பிக்கிற நேரம் ஆகிவிடவும் ஆசிரியை வகுப்பின் உள்ளே வந்து கேள்வித்தாளை கொடுத்தார். தோழி சங்கீதா கொடுத்த தைரியமும் நம்பிக்கையும் மனதில் வைத்து பரமேஷ் நன்கு தேர்வு எழுதி முடித்தாள். வீட்டில் காலை டிஃபனும் மதிய சாப்பாடும் காலையிலேயே செய்துவிடவும் அலமேலு தன்னுடைய பெற்றவர்களிடம் பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தார். லட்சுமி அம்மா பகலில் படுத்து தூங்குகிற பழக்கம் இல்லாததால் சிறிது நேரம் படுத்து இருந்தவர் எழுந்து அமர்ந்தார். சமையலறையில் இருந்து எண்ணெய் வாசனை வரவும், இந்நேரத்துக்கு என்னமா அலம்பு செய்ற? நீ ரூம்ல படுத்திருப்பன்னு நினைச்சேன். சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு. படுத்து ஓய்வு எடுக்காம இப்ப என்ன செய்ய போற என்று கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்குள் வந்தார். அலமேலு, நீங்க வந்ததுல இருந்து பலகாரம் எதுவுமே செய்யலையே. இன்னைக்கு ஊருக்கும் கிளம்புறீங்களே, அதான் உளுந்து ஊற வச்சேன். உளுந்த வடை மட்டுமாவது செய்யலான்னு உளுந்த வடையே செய்ய போறேன். உங்களுக்கு இனிப்பு எதுவும் பிடிக்காதுன்னு தான் உளுந்த வடை செய்யறேன் என்றார். எதுக்குமா இதெல்லாம்? நாங்க என்ன சின்ன பிள்ளையா? அப்பாவும் முன்னாடி மாதிரி எண்ணெய் பலகாரம்லாம் அதிகமா சாப்பிட்றதில்ல என்று கூறினார் லட்சுமி அம்மாள். அலமேலு அம்மாவிடம் பவானியின் திருமணத்திற்காக நகை போடுவதை பற்றி பேசினார். அம்மா, உங்க மாப்பிள்ள வீட்டுல இருக்க நகைய புறாவும் பவானிக்கு போடலாம். பரமேஷ் பார்வுக்கு பிறகு பணம் சேர்த்து நகை எடுத்துக்கலான்னு சொல்றாங்கம்மா என்று லட்சுமி அம்மாவிடம் சொல்லவும், நல்லசாமி, ஆமாமா, சின்ன பேத்தி இப்பதானே பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. அவங்க 2 பேரோட திருமணத்துக்கு இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ள பணம் சேர்த்து நகை செஞ்சுக்கலாம் என்றார். லட்சுமி அம்மா, நகை விலை ஏறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நகை எடுத்துக்கலாம். நானும் என்கிட்ட இருக்க நகையில 3 பேத்திக்கு சமமா ஆளுக்கு 5 பவுன் தரேன் என்று கூறினார். அலமேலு, எதுக்குமா இப்பவே நகை தரேன்னு சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீங்க போட்டுக்கங்க என்றார். லட்சுமி அம்மாவும், நான் நல்லா இருக்க போதே பேத்திகளுக்கு நகை போட்டு அழகு பாத்துக்கிறேன் என்றார். சரிம்மா என்று சொல்லியவர் மதிய சாப்பாடு எடுத்து வைத்து கை கழுவி விட்டு வர சொல்லி தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார். மாப்பிளையும் வரட்டுமேமா, அவங்க வந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம் என்றார் நல்லசாமி. அத்தியாயம் 49. வீராசாமி அலுவலகத்தில் இருந்து வந்தவர் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவுடன் மதிய சாப்பாடு அனைவரும் சாப்பிட்டனர். ஊருக்கு கிளம்புகிற நேரம் லட்சுமி அம்மா, அம்மாடி அலமேலு, பவானி திருமணத்துக்கும் மத்த பேத்திக திருமணத்துக்கும் நகை பணம் போதலன்னு கவலைப்பட்டு மனம் கலங்காத. நான் 3 பேத்திகளுக்கு ஆளுக்கு 5 பணம் தரேன். பிறகு எங்களால முடிஞ்ச அளவு பணம் உதவியும் செய்யறோம். இங்க பவானியை யாராவது பெண் கேட்டா ஜாதகம் கொடுத்து ஜாதக பொருத்தம் பாருங்க என்று தன்னுடைய மருமகன் வீராசாமியிடமும் கூறினார். அலமு, நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என்று மகளிடமும் மருமகனிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பி வெளியில் வந்தனர். வீராசாமி, இருங்க மாமா, நான் வந்து பஸ் ஏத்தி விடுறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பதிலுக்கு காத்திருக்காமல் அவசரமாக சென்று ஒரு ஆட்டோ வரவழைத்தார். எதுக்குங்க மாப்பிள்ள உங்களுக்கு சிரமம்? நாங்க நடந்தே போய்க்கிறோம் என்று கூறினார். அதற்குள் ஆட்டோ வந்து விடவும் அலமேலுவும் வீராசாமியும் அவர்களை ஆட்டோவில் ஏற்றி விட்டனர். லட்சுமி அம்மாவும் நல்லசாமியும் தங்களுடைய மகளின் முகத்தை பார்த்தவாறு கவலையுடன் ஊருக்கு போக ஆட்டோவில் கிளம்பி சென்றனர். வீராசாமியும் ஆட்டோ பின்னாடியே வந்தவர் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு லட்சுமி அம்மாவை மெதுவாக இறங்கச் சொல்லி அவருடைய கையில் இருந்த பையை வாங்கிக் கொண்டு மாமனாரிடம், பார்த்து இறங்குங்க என்றார். அவரும் ஆட்டோவில் இருந்து இறங்கியவுடன் அவர்கள் ஊருக்கு செல்லும் பஸ் வந்தவுடன் அவர்களை அழைத்து சென்று பஸ் ஏற்றிவிட்டார். பஸ் கிளம்புவதற்குள் அருகில் உள்ள பழக்கடையில் சென்று பழம் வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மாமனாரிடம் கொடுத்தார். சரிங்க மாப்பிள, நீங்க கிளம்புங்க, ஆபீஸ்க்கு நேரமாகிடுச்சு என்று இருவரும் கூறினார்கள். பஸ் கிளம்பும் நேரம் வரை காத்து இருந்தவர் பஸ் கிளம்பவும் அவரும் அலுவலகம் கிளம்பி சென்றார். வீராசாமிக்கு அலுவலகத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தது. வீராசாமி தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தி வேலைகளை பார்க்கவும் அவருக்கு நேரம் சென்றதே தெரியவில்லை. மாலை நேரம் ஆகிவிடவும் அவரும் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி வெளியில் வந்தார். 6 மணி ஆகிவிடவும் பவானி இந்நேரம் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு கிளம்பி இருப்பாள் என்று நினைத்தவர் பவானியின் அலுவலகம் போகாமல் வேறு வேலையாக நண்பர் ஒருவரை பார்க்க கிளம்பி சென்றார். வீராசாமி நண்பரை பார்க்க போகிற வழியில் தெரிந்தவர் ஒருவர் தன்னுடைய வயலிலிருந்து காய்கறி பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சைக்கிளில் வந்து கொண்டு இருந்தார். வீராசாமி தெரிந்தவரை பார்க்கவும் வண்டியை நிறுத்தி இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டனர். வெகு நாட்களுக்கு பிறகு நண்பரை பார்க்கவும் அவரிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டு இருந்தார். அவருடைய வயலில் விளைந்த கொய்யாப்பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம் எல்லாம் ஒரு பையில் போட்டுக் கொடுத்தார். வீராசாமி எவ்வளவோ மறுத்தும் சொல்லியும் கேட்காமல் ஒரு பை நிறைய பழங்களை கொடுத்தார். வீராசாமி பை நிறைய பழங்களை வாங்கிக் கொண்டவர் பணம் கொஞ்சம் எடுத்து பிடிவாதமாக நண்பரிடம் கொடுத்தார். நண்பர் அதை வாங்க மறுக்கவும், நீங்க வயல்ல விளையிற பழங்களுக்கு நல்ல விலை கிடைக்காம குறைஞ்ச விலைக்கு நஷ்டத்துல விற்பனை செய்றீங்க. இப்படி வயல்ல உள்ள பழமரங்களுக்கு இயற்கை உரங்களை போட்டு சிறந்த முறையில நேரடியாக பறிச்ச பழங்களை எனக்கு கொடுத்ததே எனக்கு சந்தோஷம் என்று கூறினார். நண்பரிடம் நன்றியை சொல்லிவிட்டு
வீராசாமி வேறு நண்பரை பார்க்க அவருடைய மளிகை கடைக்கு கிளம்பி சென்றார். நண்பரின் மளிகை கடையில் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது நண்பரிடம் பேசிக்கொண்டே அந்த பக்கம் திரும்பினார். அப்பொழுது வீராசாமியின் கண்களுக்கு பவானி அங்கு செல்வதைப் போல தெரியவும் உற்று பார்த்தார். பவானிதான் என்று உறுதி செய்து கொண்டார். உடனே நண்பரிடம் சொல்லிவிட்டு, நான் உங்களை இன்னொரு நாள் வந்து பார்க்கறேன் என்று கூறியவர் பவானியை தேடி அவள் போகிற வழியில் தேடிக்கொண்டு கிளம்பி சென்றார். வீராசாமி எங்கு தேடியும் பவானியை பார்க்க முடியவில்லை. வீராசாமி பதட்டத்துடன் வீட்டுக்கு கிளம்பினார். செல்லும் வழியில் வீட்டுக்கு போன் செய்து அலமுவிடம் பவானி வீட்டுக்கு வந்ததை உறுதி செய்து கொள்ளலாம் என்று மனதில் தோன்றினாலும் நாம் இப்படி மகளை பற்றி கேட்டால் அலமுவும் பதட்டப்படுவார். பவானி எதிர்ச்சியாக இங்கு ஏதாவது வேலையாக வந்து இருக்கலாம் என்று நினைத்து கொண்டார். வீராசாமி அமைதியாக வண்டியை ஓட்டிக்கொண்டே பல சிந்தனையுடன் வீட்டை நோக்கி பயணித்தார். மாலை நேரம் முடிந்து மஞ்சள் வெயிலும் மறைந்து இரவு நெருங்க ஆரம்பிக்கவும் இரவு நேர வேளையில் ரோட்டில் டிராபிக்காக இருந்தது. வீராசாமி ரோட்டை வெறித்து பார்த்தவாறு பொறுமையாக மனதில் இருந்த டென்ஷனை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு வண்டியை ஓட்டினார். இந்த மனிதர்கள் எங்கேதான் எப்படி கிளம்பி போவார்களோ? ரோடு புறாவும் மக்கள் கூட்டமும் வாகனம் போகிற சத்தமும் புகையையும் சகித்துக்கொண்டு மக்கள் பயணம் செய்கின்றனர். இப்படியே வண்டியில் போவதை விட நடந்தே போய்விடலாம் போல என்று நினைத்துக்கொண்டே ரோட்டில் கொஞ்ச தூரம் ஊர்ந்தும் செல்வதைப் போல வண்டியை ஓட்டிச் சென்றார். மெயின் ரோடு தாண்டிய பிறகு ரோட்டில் மக்கள் கூட்டம் வாகனத்தில் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து இருக்கவும் வீராசாமி வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்தவர் வேகமாக வந்து வண்டியை நிறுத்தினார். டென்ஷனாக இருக்கவும் வண்டியை பூட்ட மறந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் அங்கே பார்த்த பெண் பவானியாக இருக்குமோ என்கிற சந்தேகத்துடன் வீட்டின் உள்ளே சென்றார். அத்தியாயம் 50. வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு அலமேலுவை கூப்பிட்டுக் கொண்டே உள்ளே சென்றார். அலமேலு பாத்திரம் தேய்த்துக் கொண்டிருந்தவர் கையை கழுவி முந்தானையில் கைகளை துடைத்துக் கொண்டே வெளியில் வந்து எட்டி பார்த்தார். தன்னுடைய கணவரை பார்க்கவும், எங்க என்னாச்சு? வீட்டுக்கு உள்ள வரும்போதே பதட்டமா இருக்கீங்க, உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று கேட்டார். மனைவியின் கேள்விக்கு பதில் சொல்ல தடுமாறியவரின் கண்கள் பவானியை தான் தேடியது. வீராசாமி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கவும் அலமேலு உள்ளே சென்று குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். அங்கு எங்குமே பவானியை காணாமல் ஏமாற்றத்தில் தன்னுடைய மனைவியிடம் கேட்க நினைத்தவர் நாம் கேட்டவுடன் பவானியை பற்றி அவரும் ஏதாவது தவறாக நினைப்பார் என்று நினைத்தார். வீராசாமி மனைவி கொடுத்த தண்ணீரை வாங்கி குடித்தார். அலமேலு, எங்க உடம்பு எதுவும் முடியலையா? ஏதோ மனசுல குழப்பமா இருக்குது போல தெரியுது. உங்களுக்கு உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு, ஏன் டென்ஷனா இருக்கீங்க என்று கேட்கவும் தண்ணீர் குடித்த செம்பை மனைவி கையில் கொடுத்தவர், அதெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமா, ரோட்ல டிராஃபிக் நிறைய இருக்கவும் மெதுவாக தான் வர முடிஞ்சது. மெயின் ரோடு தாண்டின பிறகு நேரம் ஆகிடுச்சுன்னு வேகமா வந்தேன், அதான் இப்படி வேர்த்திருக்கு. சரிங்க, போய் முகம் கை கால் கழுவிட்டு வாங்க, டீ போட்டு தரேன் என்று சொல்லிவிட்டு அலமேலு சமையல் அறைக்கு சென்றார். வீராசாமி திரும்பவும் ஒருமுறை வீட்டை சுற்றி பார்த்தவர் பவானியை காணாமல் வெறுமையான மனதுடன் பாத்ரூம் சென்று ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தார். பவானி மதிய சாப்பாடு சாப்பிட்டு சிறிது நேரத்தில் அலுவலகம் முடிவதற்கு முன்பே மேனேஜருடன் வெளியில் கிளம்பி சென்றவள் ஊர் சுற்றிவிட்டு அப்பா வருவதற்கு முன்பே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். வீட்டுக்கு அருகில் வரும்போதே பயத்துடன் வந்தவள் வெளியில் அப்பாவுடைய வண்டி இல்லை, அவர் இன்னும் அலுவலகத்தில் இருந்து வரவில்லை என்று நிம்மதியாக வீட்டுக்கு உள்ளே வந்தாள். ஆனாலும் வீட்டின் உள்ளே நுழையும் போதே நாம் அவருடன் ஸ்கூட்டரில் ஊர் சுற்றியதை யாராவது பார்த்திருப்பார்களோ என்கிற பயத்துடனேயே உள்ளே நுழைந்தாள். அப்பாவும் இன்னும் வரவில்லை என்று நிம்மதியுடன் வேகமாக உள்ளே சென்று ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து இவ்வளவு நேரமாக ஊர் சுற்றியதை பற்றி நினைத்து சந்தோஷமாக உட்கார்ந்து இருந்தாள். அலமேலு கூப்பிடவும், "தோ வரமா" என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு சென்று தலை சீவி மேக்கப் போட்டுக்கொண்டு இருக்கும்போதுதான் வீராசாமி "அலமோ" என்று கூப்பிட்டுக் கொண்டே உள்ளே வந்தார். மேக்கப் போட்டு முடித்த பவானி கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை ஒருமுறை பார்த்து ரசித்துக் கொண்டாள். இப்பொழுதெல்லாம் பவானி முக அழகிற்காக அதிக நேரம் எடுத்து முகத்திற்கு மஞ்சள் சந்தனம் எல்லாம் பூசி முகத்தை கவனித்துக் கொள்வதால் இப்பொழுது முகம் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கவும் சந்தோஷப்பட்டாள். தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருந்தாள் பவானி. அலமேலு கூப்பிடவும் நிதானத்திற்கு வந்து எழுந்து ஹாலுக்கு வந்தாள். இவ்வளவு நேரம் பார்க் ஹோட்டல் என்று வெளியில் சுற்றியது தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் வீட்டுக்கு வருகிற போது ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது என்னவோ போல இருந்தது. வீராசாமி முகம் கழுவி விட்டு வந்தவர் பவானியை பார்த்து, "பவானி, எப்பமா வந்த? முன்னாடியே வந்துட்டியா, இப்பதான் வந்தியா?" என்று சந்தேகமாக கேட்டார். பவானி அப்பா கேட்டவுடன் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறியவள் தன்னை சமாளித்துக் கொண்டு மெதுவாக, "அப்பவே வந்துட்டேன்பா" என்றாள். எங்கே அப்பாவிடம் சொல்லிய போய்
அம்மாவுக்கு கேட்டுவிடும் என்று மெதுவாக கூறினாள். வீராசாமிக்கு மகள் மேல் சந்தேகம் இருந்தாலும் பவானியின் முகத்தை பார்த்தவாறு சரிம்மா என்றார். பவானி சொல்லியதை கேட்ட வீராசாமிக்கு மகள் சொல்லுவதை நம்புவதா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் டிவி முன்பு உட்கார்ந்து இருந்தாலும் டிவி பார்க்க சிந்தனை இல்லாமல் இருந்தார். பவானி அப்பாவிடம் பொய் சொல்லி சமாளித்தாலும் மனதில் பயமும் படபடப்பும் இருக்கத்தான் செய்தது. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் என்பார்கள். அதுபோல தவறு செய்து இவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. அப்பா கேட்டதில் நம்மிடம் சந்தேகமாக கேட்டதைப் போல தோன்றவும் பயத்துடன் இருந்தவள் அப்பா பக்கத்தில் போய் உட்கார்ந்தால் எதுவும் கேட்பாரே என்கிற பயத்தில் தள்ளி உட்கார்ந்து டிவி பார்க்காமல் கைபேசியை பார்த்து கொண்டு இருந்தாள். வீராசாமி டிவி பார்க்க சிந்தனை இல்லாமல் உட்கார்ந்து இருந்தவர் மணியை பார்த்துவிட்டு நேரமாகிவிடவும் பள்ளிக்கூடத்திற்கு பார்கவியை கூப்பிட சென்றார். அப்பாடா என்று பெருமூச்சு விட்ட பவானி டிவி பக்கத்தில் வந்து உட்கார்ந்து காதல் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அலமேலும் மாடியில் காயப்பட்ட துணிகளை எடுத்து வந்து மடித்து வைத்துக் கொண்டு இருந்தவர் பவானி டிவி பார்த்து கொண்டு இருக்கவும், ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுமா பவானி, நானும் உனக்கு எடுத்து கொடுக்க மறந்துட்டேன், உளுந்த வடையும் வேணான்னு சொல்லிட்டியே என்றார். எனக்கு இப்ப எதுவும் வேண்டாமா என்று சொல்லிவிட்டு டிவியில் காதல் பாடல்களை கேட்டுக்கொண்டு பாடலுடன் கூடவே தானும் பாடிக்கொண்டு இருந்தாள். வீராசாமி பார்கவியை கூப்பிடப் போனவர் அங்கு பார்கவியின் தோழியின் அப்பாவிடம் பிள்ளைகளின் படிப்பை பற்றி உலக விஷயங்கள் ஊர் நடப்புகள் என சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தார். ஸ்பெஷல் கிளாஸ் முடிந்து வகுப்பில் இருந்து பிள்ளைகள் வெளியில் வந்தனர். பார்கவி அப்பாவை பார்க்கவும் அப்பா என்று கூப்பிட்டுக் கொண்டே வேகமாக ஓடி வந்தாள். பார்கவி வேகமாக வரவும் பார்த்து மெதுவாவாமா என்று சொல்லி மகளுடைய புத்தகப் பையை வாங்கி வண்டியில் மாட்டினார். அப்பாடா, நமக்கே இந்த பை இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இந்த சின்ன பிள்ளைங்க எப்படிதான் இவ்வளவு வெயிட்டா தூக்கிட்டு போறாங்களோ என்று நினைத்து வருத்தப்பட்டார். பார்கவி தன் தோழியுடன் வண்டியில் ஏறி உட்காரவும் வீராசாமி வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார். பவானி காதல் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருந்தவள் அப்பாவின் வண்டி சத்தம் கேட்கவும் தன்னை பற்றி தவறாக நினைத்து விடுவாரோ என்று நினைத்தவள் டிவி சேனலை மாற்றினாள். தவறு செய்பவர்களுக்கு மற்றவர்கள் யாரும் தவறாக நினைக்காவிட்டாலும் தன்னை அறியாமல் பயம் வந்துவிடும். அதுபோலவே பவானிக்கும் பயம் வந்தது. டிவி சேனலை மாற்றியவள் டிவி பார்க்க சிந்தனை இல்லாமல் உட்கார்ந்து இருந்தாள். வீராசாமி வந்து வண்டியை நிறுத்தியவுடன் பார்கவி வேகமாக உள்ளே வந்தவள் அலமேலுவை கூப்பிட்டுக் கொண்டே ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தாள். எனக்கு பசிக்குதுமா என்றாள். அலமேலு குடிக்க தண்ணீரும் உளுந்த வடையும் எடுத்து வந்து வைத்தவர் தோசையை திருப்பி போட்டு முருகலாக ஊற்றி எடுத்து வந்தார். பார்கவி பசியுடன் இருக்கவும் அம்மா கொடுத்த வடையையும் தோசையையும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள். வீராசாமிக்கு ஏனோ இன்னும் பவானி மீது சந்தேகம் இருந்தது. ஆனாலும் பவானியிடம் திரும்பவும் சந்தேகத்துடன் கேட்க வேண்டாம் என்று நினைத்தவர் சமையல் அறைக்கு சென்றார். சாப்பிடுங்க என்று அலமேலு தட்டில் தோசையை வைத்துக் கொடுக்கவும் தோசையை வாங்கி மகளின் தட்டில் வைத்துவிட்டு சட்னியும் கொண்டு போய் ஊற்றினார். அப்பா, எனக்கு சட்னி காரமா இருக்கு என்று சொல்லவும், எருமா நல்லெண்ணெய் கொண்டு வந்து ஊத்துற, நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா காரம் குறையும் என்று சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி கொடுத்து சாப்பிடுமா என்றவர், இன்னும் காரமா இருக்கா என்று கேட்டார். ஆமாப்பா, எனக்கு வாயில புண்ணு இருக்கு, அதான்ப்பா சட்னி அதிக காரமா தெரியுது என்று சொல்லிவிட்டு தோசையை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். வீராசாமிக்கு தோசை கொண்டு வந்து கொடுத்த அலமேலுவிடம், பாரு பாப்பாக்கு வாயில புண்ணு இருக்குதான், இட்லி பொடி கொண்டு வந்து கொடுமா, நான் பாரு தட்டுல இருக்க சட்னி எடுத்துக்கிறேன் என்றார். அலமேலு பவானியை கூப்பிடவும் அவள் காதில் வாங்காமல் ஏதோ சிந்தனையில் இருக்கவும் பரமேஷ் எழுந்து வந்து இட்லி பொடியை தங்கையின் தட்டில் போட்டாள். அப்பொழுது பவானி எழுந்து வராமல் இருக்கவும் வீராசாமி என்றைக்கும் இல்லாமல் இன்று கோபமாக மகளை கூப்பிட்டார். தொடரும்.